கருப்பட்டி பார்க்க கருப்பா இருக்கும், கொஞ்சம் மண்ணுக்குன்னு கிடக்கும், ஆனா அது உடம்புக்கு நல்லது. இந்த வெள்ளை சக்கரை தான் ஸ்டாலின், இந்த கருப்பட்டி தான் சீமானு. நீங்க சீனியை நக்கி தின்னு சுகர் வந்து சாக போறீங்களா, இல்ல கருப்பட்டி சாப்பிட்டு வாழ போறீங்களா? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு நாசமா போக போறீங்களா, இல்ல சீமானுக்கு ஓட்டு போட்டு நல்லா இருக்க போறீங்களா? நண்பிற்குரிய மக்களே, திமுகவுக்கு ஓட்டு போட்டு நல்லது நடக்கு என்று நம்புவது நொய்யலாத்துல இறங்கிட்டு உயிர் தப்பிச்சு வரலாம்னு நம்புறதுக்கு சமம். அதனால வாய்ப்பே இல்ல. ஒரே ஒரு மாற்றத்துக்கு விவசாயத்துக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதானுங்க. எனக்கு சிங்கப்பூருக்கு போற முதலமைச்சர், ஜப்பானுக்கு போற முதலமைச்சர், இந்த திருப்பூர் ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணிகளை ஈட்டி கொடுக்கிற இந்த திருப்பூருக்கு ஏன் வரவில்லை? சிங்கப்பூர்ல போய் யாரோ ஒரு முதலாளியிடம் கெஞ்சுகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஜப்பான் போய் யாரோ ஒரு முதலாளியிடம் கெஞ்சுகிற முதலமைச்சர், அந்நிய செலாவணிகளை ஈட்டி கொடுக்கிற எங்கள் தமிழ் முதலாளிகளை ஏன் சந்திக்கல? திருப்பூருக்கு வழி தெரியலையா? நாங்க வேணா அண்ணன் சீமான் சொல்லி ஒரு பஸ் அமைச்சு விடுறோம், வந்து பாட்டு போங்க. எது பொருளாதாரம், எது பொருளாதாரம்? இருக்கிற வளங்களை வைத்து அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பில்லாத ஒரு பொருளாதாரத்தை, தொழிலை உருவாக்குவதுதான் பொருளாதாரம். அதான் தற்சார்பு பொருளாதாரம். திருப்பூர்ல நொய்யலாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. ஆமா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நொய்யலாத்துல உங்களுடைய பாட்டனோ உங்களுடைய சியானோ குளிச்சு அந்த ஆத்துல மீன் பிடிச்சு அந்த ஆத்துல துணி துவச்சு எங்களுடைய ஆத்தாமர்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அந்த ஆத்துல விளையாண்டாங்க, குளிச்சாங்க. நம்முடைய வீட்டுடைய பயன்பாட்டுக்கு நொய்யலாத்து தண்ணியை பயன்படுத்தணும், குடிக்க பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். இன்றைக்கு சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் சொல்றாங்க நொய்யலாறு செத்து போச்சு. நொய்யலாறை சாகடித்தது யாரு? திருப்பூர் உள்ள பனியன் கம்பெனி முதலாளிகள் அல்ல. திருப்பூருடைய இந்த நொய்யலாத்தை சாகடித்தது திமுக, அதிமுக என்கிற இந்த இருவரும் சைத்தான்கள், சாத்தான்கள். இந்த ரெண்டு சாத்தானும் தான் ஒண்ணு போஸ்டான். ஒரு நீங்க 180 கிலோமீட்டர் இந்த ஆறு ஓடுதுங்க. இந்த ஆற்றினுடைய தண்ணி தான் சிறுவாணி தண்ணின்னு சொல்றான். உலகத்திலேயே சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி. உண்மையான சிறுவாணி கேரளாக்கு பாயுது. நம்ம ஓட்ட போட்டு கொண்டு வரோம். அதே நோய் சிறுவாணி உருவாகிற இடத்துல உருவாகிற தண்ணி தான் நொய்யலாத்து தண்ணி. சிறுவாணி தண்ணி நல்லா இருக்கு, நொய்யலாத்து தண்ணி கெட்டு போச்சுன்னா யார் காரணம்? நீங்க ஓட்டு போட்ட திமுக, அதிமுக என்கிற இருவரும் கட்சிகள் தான் காரணம். மறுசுழற்சி முறையில பனியன் ஆலைகள்ல இந்த தொழிற்சாலைகள் கழிவுகளை மறுசுழற்சி முறையில பயன்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு பயன்படுத்த முடியும். ஏன் அதை குடிக்க கூட பயன்படுத்த முடியும் என்று நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவு சொல்லுகிறது. இதை யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? என்ன பண்றது? அங்க இரும்பால பிரச்சனைங்க, சீமான வர சொல்லுங்க. சிப்காட்ல பிரச்சனைங்க, சீமான வர சொல்லுங்க. பனியன் கம்பெனில பிரச்சனைங்க, சீமான வர சொல்லுங்க. நொய்யலாத்துல பிரச்சனைங்க, சீமான வர சொல்லுங்க. போராட்டத்துக்கு மட்டும் அண்ணன் சீமான் வரணும், ஆனா ஓட்டு மட்டும் திமுக, அதிமுக போடுவோம். திமுக, அதிமுக போட்ட நொய்யல் மட்டும் சாகாது, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் வாழ்ற நம்ம எல்லாரும் தான் செத்து போவோம். நீ ஓட்ட போட்டுட்டு கெஞ்சுகிற கூட்டமாக, அடிமை கூட்டமாக நாம் மாறி நிற்கிறோம். நாம் கேட்பது ஒண்ணுதான், 25,000 கோடிகளை கொட்டி கொடுக்கிற இந்த திருப்பூர் முதலாளிகளை அழைத்து ஏன் நீங்கள் பேசல?